This video sponsored by BuyMote e-shopping application. இது ஒரு வகையான ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷன். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷனில் க்ரோசரி ஐட்டம்ஸு, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, ஹோம் ஆக்சஸரி ஐட்டம்ஸு எல்லாமே வந்து லெஸ் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து இந்த ஆப்பில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்களை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு சூப்பர் மார்க்கெட்டு அல்லது மளிகை கடை. இதில் நம்ம எப்போவுமே டெய்லியும் போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்குவோம். அங்கே கிடைக்கக்கூடிய அந்த எல்லா பொருளுமே இந்த ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷனில் கிடைக்கும். அதுவும் ஆஃபர் ப்ரைஸில் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான பச்சரிசி வெல்லம் கலந்த பொங்கல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் வைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை, இது எனக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியான வேலை தான். அதுக்கு நான் 1.5 படி அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். தேவையான அளவு நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாம். அதை ஒரு 20 நிமிஷம் வந்து ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 1.5 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்து நல்லா உடச்சி வச்சுக்கணும், தூள் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து ஏலக்காய் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறோம். தேவையான அளவு தேங்காய் துருவல் கொஞ்சமாக துருவி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வைக்கிறோம். அந்த தண்ணி சூடானதும் பச்சை கடலை பருப்பு தேவையான அளவு அந்த தண்ணியில் போட்டுட்டு ஒரு அரை வேக்காடு வேகிற வரைக்கும் அந்த பச்சை கடலை பருப்பு நல்லா கொதிக்க விடணும். அரை வேக்காடு வெந்ததுமா அதுக்கப்புறமா வந்து பச்சரிசி சேர்க்கணும். இந்த அரிசியை ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். நல்லா அரிசி அரை வேக்காடு வர அளவுக்கு வேக விடணும். அதுக்கப்புறமா நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கிற வெல்லத்தை வந்து சேர்த்து கிளறணும். நல்லா கிளறணும், அடி பிடிக்காமல் சேர்த்து ஃபுல்லாக கிளறணும். இந்த அரிசியும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா கிளறணும். அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் இப்படியே கிளறி விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அரிசி ஓரளவுக்கு நல்லா வெந்துடும், ரெண்டும் நல்லா மிங்கிள் ஆகிரும். இப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா எல்லாமே மிங்கிள் ஆகிரும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். அதுக்கப்புறம் வறுத்து வச்சுக்கிற பொடியை வந்து சேர்க்கணும். அதுக்கப்புறமா துருவி வச்சுக்கிற தேங்காய் துருவல் சேர்க்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்படி கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து சூப்பரான பொங்கல் ரெடி. இந்த மாதிரி ஒரு பொங்கல் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.